வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ரொம்ப ஒரு அதிர்ச்சியான, வேதனையான ஒரு செய்தியத்தான் நான் பகிர போறேன். நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் துணையுடன், ஆன்மீகம் என்ற பேரில், மத நம்பிக்கை என்ற பேரில், மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எதிரா யாரும் சாட்சி சொல்ல வரல. இப்ப அதுக்கு ஒரு சாட்சி வந்திருக்கிறாங்க. அது என்ன கொடூரம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு மிகப்பெரிய வழக்காக சென்று விசாரணைக்கு சென்று இதுக்கு தண்டனை கிடைக்கணும். இது பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவ நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். தர்மசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்மசாலா கொலை வழக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா, நீங்க தேடுனீங்கன்னா ஏதாவது கிடைக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தர்மசாலா கொலை வழக்குல இதுவரையும் எந்த சாட்சி, ஒரு சின்ன சாட்சி கூட கிடைச்சிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்நாடகாவில் மங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சுநாதர் கோவில் அப்படிங்கிற அந்த தர்மசாலா அப்படிங்கிறது, கர்நாடகாவினுடைய அரசியல் மைய பொருள், மைய கருவே அதுதான். கர்நாடகா சட்டமன்றத்துல ஒரு அரசியல்வாதியை பார்த்து, "எங்க நீ சத்தியம் பண்ணி சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார் மேலனா, மஞ்சுநாத சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லுவாங்களாம். அந்த மஞ்சுநாத கோவிலை நிர்வகிக்கிற இடம் தான் இந்த தர்மஸ்தலா. இந்த தர்மசாலாவில் தான் 1984ஆம் ஆண்டில் இருந்து 2014ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இளம் பெண்கள், குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் உட்பட 1000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு, அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர்களை பெட்ரோல் ஊத்தி அப்படியே எரித்த சடலங்கள் இப்போது ஆதாரமா கிடைச்சிருக்கு. அதை யார் எரிச்சாங்களோ அவரே வந்து, நான் தான் இத்தனை பொண்ணுங்களை எரிச்சேன், இவங்கெல்லாம் ரேப் செஞ்சு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், இவர்களை நான் தான் எரித்தேன், அந்த பாவி நான் தான், எனக்கு விமோச்சனம் கிடையாதா, இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் செஞ்சிருக்கேன்னு அதை எரித்த அவர் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி. அந்த மனிதர் இதற்கு மேலும் நான் மனிதனா வாழணும்னா என்ன செய்யணும் தெரியல, இவ்வளவு பிள்ளைகளை எரிச்சிருக்கேன், இத்தனை பெண்களை உயிரோட பெட்ரோல் ஊத்தி நானே கொளுத்திருக்கேன் அப்படின்னு அவரே வந்து சாட்சியாக மாறி இருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் கொண்டு வரும் போதெல்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் முகத்தை கருப்பு கலர் இது பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் இப்ப கை காட்டி இருப்பது சாதாரண இடம் இல்ல, கர்நாடகாவின் அதிகார மையம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி மடங்கள், பீடாதிகள்லாம் இந்தியாவினுடைய அதிகார மையத்துடன் தொடர்புல இருப்பாங்க, அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும். இப்ப இந்த தர்மசாலா அப்படிங்கிற இதுல இவ்வளவு மோசமா பாலியல் வன்புணர்ச்சி 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவன் பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொன்னு தூக்கி குப்பை மாதிரி வீசி இருக்கிறான். அதை அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுல நிறைய பேர் ஈடுபட்டிருக்கலாம். மனசாட்சியுள்ள ஒருத்தர் வந்து நானே சாட்சிங்க, நானே பண்ணேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். இப்ப இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது? எவ்வளவு மோசமான விஷயம். ஆனா இதை பத்தி ஏற்கனவே அரசியல் புரசெல்லாம் நிறைய வந்திருக்கான். இதுல நிறைய கொலைகள் இருக்கு, இளம் பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சி, தப்பி ஓடிய பெண்களை அடிச்சது. அதுல ரொம்ப கொடுமைன்னா ஸ்கூல் பேக்கோட ஒரு குழந்தையெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வரும்போது என்னென்னமோ நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எந்த தைரியத்தில் அந்த பீடாதிபதிகள் அந்த தர்மசாலா பண்ணுதுன்னா, அரசியல் பலம், ஆன்மீக பலம், எல்லாவற்றையும் விட கர்நாடகாவின் சென்டிமெண்ட் அந்த மஞ்சுநாதர் கோவில், அந்த மஞ்சுநாதர் சாமி, அதை உற்றி எழுப்பப்படுகிற பிம்பங்கள், அந்த பீடாதிபதி மடாதிபதிங்கிறப்ப அது அவ்வளவு என்ன சொல்றது பவர்ஃபுல்லா இருக்கு. இதை ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க? ஒண்ணுமே செய்ய முடியலையா? சட்டத்திற்கு மேம்பட்டவர்களா இவர்களா? சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? அவ்வளவு புனிதமானவர்களா? எப்படி இந்த கட்டமைப்பு உருவாகுது அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுக்க நீங்க தயவு செய்து பாருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுதா பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் தயவு செய்து இதை அனைவருக்கும் கடத்துங்க. பகுத்தறிவாதி, பக்தி உள்ளவங்க, ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே இதை பரப்புங்க. நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. முதலில் இந்த தர்மசாலா, இந்த தர்மசாலாவினுடைய அறங்காவலர், அதாவது யார் அவர்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் பீடாதிபதி. அவர் பேரை நான் சொல்றேன், வீரேந்திர ஹெக்டே. ஹெக்டேங்கிற பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிறைய. ராமகிருஷ்ண ஹெக்டேங்கிறவர் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பெரிய லீடர் கர்நாடகா மாநிலத்தில். இந்த ஹெக்டேங்கிறது ஒரு சாதி பேர். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு முன்னாடி சாதி பேர் இல்லாம இருக்கும். மற்ற கேரளால கூட நீங்க போனீங்கன்னா பேருக்கு முன்னாடி சாதி பேர் வந்துடும். அது மாதிரி இந்த வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து இப்ப கூட ராஜ்யசபால நியமன எம்பியாக இருக்கிறார். பாரதிய ஜனதா சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருக்கிறார். அப்ப பாஜக காரர் இவரு அப்படிங்கிற நீங்க முடிவுக்கு வருவீங்கன்னா அது ஒரு வகையில சரிதான். ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளரா கூடுதலா சில விஷயங்களை சொல்றேன். காங்கிரஸ் எம்பிகளும் 2 பேரும் இவருக்கு ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ எனக்கு என்னமோ இந்த பீடாதிபதிய, இந்த தர்மசாலாவை வெறுமனே பிஜேபி ஆதரவுன்னோட சுருக்கி பார்த்துறாதீங்க. அது இவர்களுடைய குற்றங்களை ரொம்ப குறைத்து மதிப்பிடுவது போல ஆயிரும்.
எல்லா அரசியல் கட்சியுமே ஒக்கலிய கவுடா, தேவகவுடா, எல்லா ஜாதி, லிங்காயத்துகள், குருபா, எல்லா கம்யூனிட்டி தலைவர்களுமே இந்த தர்மசாலாவுக்குள் அடக்கம். அவர்கள் இதை எதிர்த்து பேச மாட்டாங்க. இங்க நடக்கிற எந்த விஷயத்தை பத்தி வெளியே கசிய விட மாட்டாங்க. தெரிஞ்சாலும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. அதனால மதசார்பற்ற ஜனதாதள், காங்கிரஸ், பாஜக அப்படின்னு நீங்க எந்த கட்சியும் கர்நாடகாவில் இந்த பீடாதிபதிகளுக்கு எதிராக பேச மாட்டாங்க. இந்த தர்மசாலாவுக்கு எதிராக பேச மாட்டாங்க. அப்ப இந்த வீரேந்திர ஹெக்டே மோடியின் ஆசீர்வாதம் பெற்றவர் என்று மட்டும் பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஏன் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா உடைச்சு சொல்றேனே, கடவுள் நம்பிக்கை இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிரானவர் சித்தராமையா. அவர் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி, மூட நம்பிக்கைக்கு எதிரானவர். பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நான் சுடுகாட்டில் போய் நைட்டு படுத்துக்குவா, சேலஞ்ச் பண்ணவான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சீர்திருத்த சிந்தனையாளர், நம்ம வரவேற்க தகுந்தவர். அவர் கூட இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்டாவே இருந்தாலும் இப்ப சித்தராமையா ஒரு எத்திஸ்ட், ஒரு பகுத்தறிவாதி. அவர் கூட இந்த மடாதிபதிகளுக்கு எதிராக, இந்த ஆன்மீகத்தின் பேரில் ஏமாற்றும் இந்த ஆசாமிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ ஒரு துப்புரவு தொழிலாளி, நான் தான் அந்த பொண்ணுங்களை பெட்ரோல் ஊட்டி எரிச்சேன் அப்படி சாட்சி சொல்லிட்டாருங்க. நான் தாங்க கொன்னேன், இவங்க தாங்க ரேப் பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, நான் தாங்க எரிச்சேன், இத்தனை வருஷமா நடந்திருக்குங்க, எனக்கு என்னவோ பாவத்தை சுமக்க முடியலன்னு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டாரு. அவர் செஞ்சது தப்பு தான், ஆனா வந்துட்டாரு. நான் சாகும்போதா ஒரு மனுஷனா சாகுறேங்கிற மாதிரி வந்துட்டாரு. இப்ப கூட அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க முடியல. நான் கர்நாடகாவில் உள்ள இந்த டீட்டெயிலாம் நான் வெறுமனே செய்திகளா எடுக்கல. கர்நாடகாவில் உள்ள கிரவுண்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், அங்க இருக்கக்கூடிய நமது ஊடக மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லோரிடமும் 2க்கு 3 முறை நான் கேட்டேன், இது என்ன தகவல், என்ன விஷயம். ஏன்னா இதை ஏதோ ஒரு பெரியாரிஸ்ட் பாணியில இவங்க பேசுறாங்க, இவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு கொண்டு போறாங்க, அப்படி நீங்க தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்களே உங்களுக்காண்டி தான். அங்க உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்கள் உட்பட பல பேருக்கு நான் கேட்டுதான் நான் அது பண்ணேன். கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள், கர்நாடகாவில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்கள் இந்த வீடியோவை பாருங்க, இதுல என்ன தரவுகள் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனா அங்க ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய ஆர்டி ஆக்டிவிஸ்ட், கர்நாடகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும், நரசிம்மமூர்த்தின்னு ஒருத்தர். அவர்கிட்ட ஃபுல் டீட்டெயில் வாங்கியிருக்கேன். அவர் இதற்கு எதிராக பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சிஎம்க்கு சித்தராமையாக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த கொடுமையை கண்டு நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் இதை ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இவ்வளவு கொடுமை நடந்திருக்குன்னு நம்ம சொல்லல. இப்ப எத்தனையோ மடங்கள் தமிழ்நாட்டில், எத்தனையோ சாமியார்கள் செக்ஸ் வழக்கு, கொலை வழக்கு எல்லாம் மாட்டினாங்க. கேட்பது ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கா, பொதுவா சொல்லாதீங்க. அப்போ வார இதழ்கள் நிறைய, நக்கீரன் உட்பட நிறைய எல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு சாட்சியே கிடைச்சிருச்சு, செஞ்சவங்களே சாட்சி கிடைச்சு. இதற்கு பிறகு இந்த வீரேந்திர ஹெக்டே மீது, இந்த பீடாதிபதிகள் மீது, இந்த தர்மசாலா மீது இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கிறதா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை நம்ம எல்லா ஊடகங்களும் கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பகுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்மசாலாங்கிறது கர்நாடக மக்களுடைய சென்டிமெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் சத்தியமே, சட்டசபையிலே மஞ்சுநாதன் கோவில் மேல சத்தியம், தர்மசாலா மேல சத்தியம்னு சொல்லிட்டு சொல்றானா, நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு. அப்ப எந்த அளவுக்கு சென்டிமெண்டோட கலந்துருக்கு பாருங்க. இதையெல்லாம் பயன்படுத்திட்டு அவங்க எல்லா தப்பும் பண்றாங்க. அங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தர்மசாலாங்கிறது தனி ராஜ்யமாவே அங்க நடந்துகிட்டு இருந்திருக்கு. அங்க கர்நாடகாவில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய பகுதி அங்க இருக்கு. 10,000 பேருக்கு அங்க போனா சாப்பாடு, அப்புறமேட்டு இது தனியார் வசம் இருக்கிறதுனால நம்ம இந்து அறநிலைத்துறை மாதிரி கோவிலுக்குள்ள கட்டுப்பாடுகள் எதுவும் வராது. இங்கு கோவிலை அரசு கையிலிருந்து புடுங்கணும், அரசிடமிருந்து எடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்களே, தயவுசெய்து தர்மசாலாவினுடைய இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியார் வசம் இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருந்தா அங்க என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. கேள்வி கேட்க ஆள் இல்ல, மக்கள் ஆதரவு இருக்கு, மக்கள் பக்திங்கிற பேர்ல நம்மளை நம்புறான்னே அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். பண ரீதியான மூடு, பெண்கள், குறிப்பா அவங்க பெண்களை தான் குறி வைக்கிறான். பொம்பளைங்க அந்த பக்தியில வர்றத மிஸ்யூஸ் பண்றது, மாட்டிக்கோன்னு தெரிஞ்சா கொலை பண்றது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஓப்பனா நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதனால யாரும் எதுவும் பண்ண முடியல. அதனால ஃப்ரீ சாப்பாடு, இந்த தர்மஸ்தலாங்கிறது கர்நாடகாவில் ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ கல்வி, ஃப்ரீ ஹாஸ்டல். யாராவது குடும்பத்தோட கோவிச்சுக்கிட்டு, புருஷனோட கோவிச்சுக்கிட்டு இங்க வரதுனா தர்மசாலாக்கு வந்துடலாம். 3 வேளை சாப்பாடு, 3 வேளை தூக்கம், உனக்கு படிக்கணும்னா படி, எல்லாமே ஃப்ரீ. இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, கோடீஸ்வரன்கள் எல்லாருமே பணத்தை அங்க கொட்டுறான். கடவுளின் பேரில், நம்பிக்கையின் பேரில் கோடீஸ்வரன் எல்லாரும் இதுக்கு செஞ்சா புண்ணியம், தர்மஸ்தலாக்கு சொன்னா புண்ணியம், அடுத்த ஜென்மத்துல சிவனுடைய அருள் கிடைக்கும், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 50 பேரும் கோடி கோடியா கொட்டுறான். நீங்க கேட்கலாம், கவர்மெண்ட் காலேஜ், இங்க கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் கர்நாடகால தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க. அரசு உதவி பெறும் கல்லூரி, அரசு கல்லூரி, அரசு ஆதி திராவிடர் கல்லூரி, அரசு கல்லர் பள்ளி மாதிரி ஒவ்வொரு லேயரா பிரிச்சு எல்லாரையும் படிக்க வைக்குது பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்.
அது கிடையாது. தமிழ்நாட்டோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கட்டமைப்பு எந்த அளவுக்கு முற்போக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரசின் கையில எடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறத அரசு தமிழ்நாட்டில் பண்ணுது. கர்நாடகாவில் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. அதனுடைய விளைவுதான் இது போன்ற தனியார்கள், முதலாளிகள், பீடாதிபதிகள், மடாதிபதிகள் கடவுளின் பேரை சொல்லி இது போன்ற ஆன்மீக மோசடிகளை செய்து கொண்டு அவனுக்கு பணம் வருது, அதை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஃப்ரீயா தரேன், சாப்பாடு தரேங்கிறான், அது மூலமா நான் பக்தியை தரேன், கடவுளை தரேங்கிறான். அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இல்லாதவர்கள், இயலாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை வீக்கா இருக்கிற எல்லாரையும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மாட்டிக்கோன்னு தெரிஞ்சா அப்படியே பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். நான் சொல்றது எதுவும் கற்பனை அல்ல. 1984 இருந்து 2014 வரையும் நம்ம மங்களூர்ல, கர்நாடகாவில் நம்ம பக்கத்து மாநிலமான அங்க தர்மஸ்தாலாங்கிற பேர்ல, மஞ்சுநாதன் சாமிங்கிற பேர்ல, பீடாதிபதி மடாதிபதிங்கிற பேர்ல, எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் நாங்களுங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய கொலைகளையும் பாலியல் வன்புணர்வுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் அந்த ஒரு நிறுவனத்தின் கையில் கிடைத்த அதிகாரம். அந்த ஒரு நிறுவனம் அந்த கடவுளின் பேரால் இயங்குவதால் அதன் பேரில் மக்கள் வைத்த நம்பிக்கை. அதனால ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துறான். அரசு படிப்பு தர மாட்டேங்குது, அரசு மருத்துவமனை தர மாட்டேங்குது, அரசு ஹாஸ்டல் தர மாட்டேங்குது. இது மூணையும் நான் தர்றேன் வா அப்படிங்கிறான். ஒரு தனியார் எல்லாத்தையும் கையில கொடுத்தாங்கன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இது உதாரணம். அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதற்கும் தனியார் கையில் போவதற்கும், அந்த தனியாரே ஒரு ஆன்மீக மோசடி பெருவழியா இருந்தா என்னென்னலாம் நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அந்த வகையில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதற்கு இங்க அரசு கல்வி, அரசு மருத்துவமனையின் தமிழ்நாடோடு ஒப்பிடும்போது கர்நாடகாவில் இல்லை. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லுங்க. அப்புறம் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பழக்கம் உண்டா, நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தன் முதல் மாச சம்பளம்னு ஒன்று வாங்கிட்டானா அதில் குறிப்பிட்ட பகுதியை அவன் சம்பளத்தில் 10%, 20%ங்கிற மாதிரி மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கும் தர்மசாலாவுக்கும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்டியல் போட்டு அந்த படத்தில் எடுத்து வச்சிருவாங்களாம். கர்நாடகா முழுவதும் உள்ள கன்னடர்கள் இந்த மஞ்சுநாத தர்மசாலா மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அம்மட்டு பேரும் கோடிக்கணக்கான பேர் தான் முதல் மாச சம்பளத்தில் 1% எடுத்து வச்சாலே எவ்வளவு பணம் ஆகுதுன்னு பாருங்க. இதை ஒரு கடமை மாதிரி செஞ்சுட்டு வர்றான். காலையில எந்திரிச்சு ஒரு இயற்கை கடன் கழிப்பது மாதிரி, காலையில எந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிற மாதிரி, அவன் சம்பளம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதில் இத்தனை % எடுக்கணும். அவன் நல்லவனோ கெட்டவனா எவனாவெல்லாம் எடுத்துட்டு போறான். நம்ம இப்படி சாமி போடுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல போயிட்டு இருக்கும்போது, அது மாதிரி அன்னிச்சு செயல் மாதிரி பணத்தை எடுத்து இந்த கோவிலுக்கு தர்மசாலா கொடுப்பான். அதனுடைய விளைவு தான் இவ்வளவு கோடிக்கணக்கில் அங்க வந்திருக்கு. அவன் அதை நான் தர்மம் செய்யறேன், இலவசம் படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறேன், வாங்க கடவுளை காமிக்கிறேன், அது இதுன்னு சொல்லி எளிய மக்கள், பாதிக்கப்பட்டவன், புருஷனோட பாதிக்கப்பட்ட மனைவி, மனைவியால் பாதிக்கப்பட்ட புருஷன், குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுன்னு இப்படி வேற வேற கேட்டகரிஸா அங்க அவர்களை மனநோயாளிகளாக மாத்தி அவங்களுக்கு நான் ஆறுதல் தரேன், ஹீலிங் தெரப்பி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். இல்லைன்னா ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தை எத்தனை பேர் நம்பி இலவச பள்ளிக்கூடம்னு அனுப்பியிருப்பாங்க. அங்க அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளை, அவங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைய ஒரு குழந்தைய ஸ்கூல் பேக்கோட அங்க புதைச்சி எரிச்சேங்கிறாரு. ஸ்கூல் பேக் யூனிஃபார்மோட அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு தப்பிக்க ஓடும் போது அடிச்சு முடைச்சு கை காலை உடைச்சு கொலை பண்ணியிருக்காங்க. வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே வச்சு கொளுத்திருக்காங்க. இதெல்லாம் அந்த எரித்த நபர் இந்த பாவத்தை நான் செய்தேனே என்று பதறுகின்ற அந்த நபர் கொடுத்த வாக்குமூலத்தில் இந்த பதற வைக்கின்ற செய்தி இருக்கு. அடுத்து இந்த மடங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது. கர்நாடகாவையும் தீர்மானிப்பதே மடங்கள் தான். லிங்காயத்து மடங்கள் இருக்கு, தலித் சமுதாய மக்கள் மத்தியில் மடங்கள் இருக்கு. இப்ப இங்க தேவேந்திர குல வேளாளர், பறையர், அருந்ததியர், இந்த மாதிரியான பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. எந்த சாதிக்கும் எங்க சாதிக்குன்னு ஒரு மடம் இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு இல்லை. இங்க உள்ளவங்க நாங்க அவுட் காஸ்ட், நாங்கள் இந்துக்கள் அல்ல, இந்த மாதிரியான அரசியல் பேசுற தலித் அரசியல் பேசுறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. ஒளி இல்லாட்டி தங்களுடைய எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், முனியாண்டி, ஐயனார் இப்படித்தான் இருக்கு. ஆனா அங்க உள்ள தலித் மக்கள் கூட, லிங்காயத்துகள், குர்பா, ஒக்கலிய கவுடா மட்டும் இல்ல, பட்டியல் சமுதாய மக்கள் கூட இந்த ஆன்மீகத்திலிருந்து தப்பவில்லை. பொதுவாக அவர்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு அரசியல், அம்பேத்கர், பௌத்தம், சமணம், முற்போக்கு, இடதுசாரின்னு தான் எடுப்பாங்க. ஆனா கர்நாடகத்தில் தலித் மக்கள் கூட இந்த அரசியலுக்கு பலியாகி தங்கள் சாதிக்கின்ற ஒரு மடம் இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, அங்க கர்நாடக தலித் மக்கள், உளையர் அப்படின்னு ஒரு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. மாதிகா தமிழ்நாட்டிலையும் இருப்பாங்க, ஆந்திராலையும் இருக்காங்க, கர்நாடகத்திலையும் இருக்கிறாங்க. அவங்க மெஜாரிட்டியாவே இருக்கிறாங்க. அப்புறம் போஷான்னு ஒரு சமூகம். இந்த நம்ம டிஎன்பிசி இதெல்லாம் ஒட்டர்னு ஒரு சமுதாயம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, பட்டியல் சமுதாயத்தில். அந்த சமுதாய மக்கள் தான் கர்நாடகத்தில் போஷா அப்படின்னு இருக்கிறாங்க. இவர்களுக்கு தனியா மடம் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மடங்கள், மடாதிபதிகள்ங்கிறங்க கர்நாடகத்துல யாரா இருக்கிறாங்கன்னா ஜாதியோடும் சடங்குகளோடும் கடவுள் நம்பிக்கையோடும் தொடர்புடையதா இருக்கு.
அது ஏதோ மடங்கள்னா அப்பர் கேஸ்ட் பிராமின்ஸோட மட்டும் தொடர்புடையது கிடையாது. பேக்வர்டு கிளாஸ், ஷெட்யூல் கேஸ்ட்னு எல்லா எந்த சாதியில இருந்தாலும் உனக்கு ஒரு மடம் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி வச்சு அதை ஒரு நிறுவனமயப்படுத்துறாங்க. அதனுடைய விளைவு தான் அங்க மடம்ங்கிறது இருக்கு. அங்க உள்ள தலித் மக்களும் அம்பேத்கர் அரசியல் பேசுறாங்க. அம்பேத்கர் அரசியல் இந்துக்கள் அல்லங்கிற அரசியல். அந்த அரசியலை பேசிக்கிட்டே மடத்துக்குள்ள அம்பேத்கர் படத்தையும் கடவுள் மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் நமக்கு சொல்றாங்க. கர்நாடகத்தில் உள்ள தலித் ஆக்டிவிஸ்ட் கேட்டீங்கன்னா இந்த வரலாறுலாம் சொல்லுவாங்க. அங்க உள்ள வால்மீகின்னு ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ பிரைடோட தங்களுக்கு கோவில் மடம்ங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கடையில அம்பேத்கர் படத்தையும் அதுக்குள்ள வச்சுக்கிறாங்க. முரண்பாடா இருந்தாலும் இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனா அது வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால பசவண்ணர்னு சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி அவர் படத்தையும் வச்சுக்கிறாங்களா. அப்ப இது எவ்வளவு குழப்பமா இருக்கு பாருங்க. அப்புறம் குருபா சமுதாயத்துக்கு தனி மடம், பார்ப்பனர்களுக்கு தனி மடம். அந்த மடம் தான் கர்நாடகத்தில். இதுலயும் பார்ப்பனருடைய மடம் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. எதுனா உடுப்பி மடம், சிருங்கேரி மடம். சிருங்கேரி மடம் தான் திப்பு சுல்தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து உதவுனது. இது பிராமணர்களுக்கான மடம். இது இருக்கிறதுலே காஸ்ட்லி. அது என்ன பகுதினா உடுப்பி, சிருங்கேரி அந்த மாதிரி பகுதிகளில் அங்க இது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இந்த மடங்கள்லாம் பெரும்பாலும் கன்னடர்கள் மட்டுமல்லாமல் துளு பேசுகின்ற மக்கள் மத்தியில், இப்ப இந்த மஞ்சுநாத இதெல்லாம் பாத்தீங்கன்னா துளு அந்த மாதிரி மொழி கன்னடம் கலந்து பேசக்கூடிய பகுதிகளில் நிறைய அந்த மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கு. அதே போல லிங்காயத்து மடங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தி பேசுற மக்கள் மத்தியில அந்த மட நம்பிக்கைகள் அங்க அதிகமா இருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன். அங்க ஒரு குறிப்பிட்ட மொழி இல்லாம எல்லா மொழிகளும் கலக்கிற இடத்தில் அந்த இந்துங்கிற அந்த பொது சென்டிமெண்ட்டை உள்ள புகுத்தி இந்த ஆன்மீகம் மடம்ங்கிற கான்செப்ட் கர்நாடகத்தில் அதிகமாகுது. காஸ்மோபாலிட்டன் சிட்டியில எப்படி ரிலீஜனை அவங்க ஒரு கார்பரேட் ஸ்டைல் ஆக்குறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான மடம் சொல்றது தும்கூர்ல இருக்கிறது சித்தகங்கா சுவாமி மடம்னு. அந்த மடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான மடங்கள். ஏன்னா இந்த ஒரு மடத்தை பத்தி பேசுறோம், எல்லா மடத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்றேன். ஏன்னா கர்நாடகத்தில் உள்ள நம்ம ஜீவாட்டுடைய நண்பர்களும் பார்ப்பாங்கிறதுக்காண்டி தான். அப்புறம் பிராமின்ஸ்ட பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எப்பவுமே ஒருபடி மேல தானே எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள். குரு வழிபாடுன்னு சொல்லி அவர்களையே கடவுளா வழங்கக்கூடிய மடங்களும் அங்க அதிகமா இருக்கு. மண்டியா பகுதியில நிர்மல் சாமிங்கிற மடம், ஒக்கேலியா மடம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்கு. இப்ப இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுல்ல, தர்மசாலால ஒரு பாலியல் வன்கொடுமை 100 பெண்கள் மேல உயிரோட எரிச்சிருக்கிறாங்கன்னு, இதை கேட்டு நாம அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு கர்நாடக ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஜீவாட்டுடைய தமிழ்நாட்டில் உட்காந்து இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க செத்தவங்க எல்லாம் தமிழர்கள் நான் பார்க்கல, மனிதர்கள். அவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். இவ்வளவு மோசமா, அதாவது அந்த சாதி அமைப்பு, சடங்கு, அந்த நம்பிக்கைகளை வைத்து எந்த மாதிரியான நிறுவன கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு ஒரு தமிழனா, மனிதாபிமானியா, ஒரு பகுத்தறிவாதியா, ஒரு ஊடகவியலாளரை நான் கோவப்படுறேன். கர்நாடக ஊடகங்கள் இது எப்படி அணுகுதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்லணும். ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா மோதுறது யார்கிட்ட? தர்மசாலா. சாதாரண இடம் கிடையாது. வீரேந்திர ஹெக்டா, பிஜேபி, காங்கிரஸ், மத சார்பற்ற ஜனதாதள் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுபடாதுங்க. இப்ப இது பண்றாங்கல்ல பிஜேபி வீரேந்திர ஹெக்டே அப்படின்னு காங்கிரஸ் இதை போர்க்குடி பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா காங்கிரஸும் வீரேந்திர ஹெக்டாவோட தொடர்பு தான். மத சார்பற்ற தேவகவுடா அவருமே அந்த வீரேந்திர ஹெக்டாவோட தொடர்பு தான். ஸோ இப்போ இவங்க பொலிட்டிக்கலா அதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்? அந்த மடம் 3 கட்சிக்கு சொந்தக்காரங்களா இருக்கு. 3 கட்சிக்கு வேண்டப்பட்ட கோடீஸ்வரர்கள் எல்லாருக்கும் வேண்டப்பட்டவங்களா இருக்கு. அதனால அது பிஜேபி எதிர்ப்பு, பாஜக ஆட்சியில் இது நடக்குதுன்னு சித்தராமையா பேச மாட்டார். இத்தனைக்கு அவர் ஒரு நாத்திகர். ஆனா அவரால் பேச முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இதை மீறி இப்ப காங்கிரஸ் தானே ஆளுது. இதை எதிர்த்து பேச வேண்டியதானே? ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்காரு, பிடிச்சு விசாரணைக்கு அழைக்க வேண்டியதானே? சிறப்பு விசாரணை குழு அது இதுன்னு போட்டி நேரம் நாங்க விட மாட்டோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட வேண்டியதானே? இதுவரையும் விடலையே, சித்தராமையாவே இல்லையே. அங்க உள்ள ஆக்டிவிஸ்ட்லாம் சித்தராமையாட்ட பேசியிருக்கிறாங்க. அவர் பர்சனலா இதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. இந்த தர்மசாலா இதெல்லாம் ஏமாற்று வேலைகள் நடக்குது, மக்களை இது பண்றாங்கலாம் தெரியுது. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியல. 30 வருஷமா நடக்குது, யாரால இதுவும் பண்ண முடியல. இவரை ஒரு நடமாடும் கடவுளா பாக்குறாங்க. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு மோசமான ஒரு சூழல் தான் இப்ப அங்க கர்நாடகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம கேட்பது, நம்ம வைக்கிற கோரிக்கைகள், நம்ம இதை எப்படி பார்க்குறோம்னா, இப்ப இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அடுத்த ஸ்டேட் வரையும் வந்துருச்சு. 100 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க, உடல்கள் எரிக்கப்பட்டதை சொல்லியாச்சு. கவர்மெண்ட் இதை என்ன பண்ணுது? உடனே நாங்க தீர்த்து வைக்கிறோங்கிற ஒரு விஷயம் அங்க நடக்கணும்ல. ஒரு சரி, எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது? இப்படி கேட்போம். எதிர்கட்சிகள் இது அரசியலாக்கலாம்ல. இந்த காங்கிரஸ் அரசியல் பார், இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இந்த தர்மஸ்தாலா மீது நடவடிக்கை எடுப்பீர்களா? கேட்க மாட்டாங்க.
பிஜேபி எப்படி கேட்கும் அதை? ஸோ இது தர்மஸ்தாலாவுக்கான ஆட்களா இருக்கிறாங்க. அரசியலை மீறி சக்தி வாய்ந்தவர்கள் இந்த மடங்கள் தான் கர்நாடகாவில். அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான சூழல். உலகத்திலேயே மோசமான ஆயுதம் நம்பிக்கை தான். பணம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதையெல்லாம் விட கடவுள் நம்பிக்கை, மடங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை, சடங்குகளின் மீது வைக்கின்ற நம்பிக்கை, இது மாதிரி பீடாதிபதிகள் மடாதிபதிகள் நம்ம வாழ்க்கையை சரி செய்வார்கள் என்று மக்கள் வைக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. அதை பயன்படுத்தி தான் இந்த பீடாதிபதிகள் இந்த மடாதிபதிகள்லாம் கர்நாடகாவையே ஆட்கொள்றாங்க. கர்நாடகா முழுக்க அவர்கள் கட்டுப்பாடு தான். பிஜேபி ஆண்டாலும், கவுடா ஆண்டாலும், சித்தராமையா ஆண்டாலும் யாருடைய கட்டுப்பாடு? லிங்காயத்து மடங்கள், குர்பா மடங்கள், தலித் சமூகம். நான் தான் சொன்னேன் 3 சமுதாயம், அந்த மடங்கள் அவர்களுடைய இது. போஷா, உளையர், மாதிகா, இப்படின்னு அங்க இருக்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும். இப்ப இது வந்து ஹெக்டே அப்படிங்கிற அந்த சமுதாய மடம். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மடத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு நிறுவனமயமாக்கிக்கிட்டு அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் மீறி நாங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு கொலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிடித்த பொண்ணுங்களை அவங்க ரேப் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா கொடூரங்களை செய்து பாதிக்கப்பட்ட ஏழைகள் பெண்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கல. அவங்க உயிர் தான் போயிடுச்சு. போன உயிருக்கு நீதி வேணும்னு கேட்க கூட யாருக்கும் தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஆனால் அங்கு எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக எல்லோரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்ப எல்லாற்றையும் மீறி தர்மசாலா சக்தி வாய்ந்தது என்றால் அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதற்கு? நம்மலாம் ஏன் வழக்கறிஞரா இருக்கோம், நீதிமன்றங்கள் எதற்குங்கிற கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்வி வந்துவிடக்கூடாது அப்படின்னா இந்த கேஸை தொடர்ச்சியாக நடத்தி, நேர்மையாக நடத்தி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த மடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், அவருக்கு இந்த 100 பெண்கள் வாழ்க்கை போயிருக்கு, உயிர் போயிருக்கு, இதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும். இந்த கட்டமைப்பை மறுசீரமைப்பு பண்ணணும். இந்த மடங்களுக்கான அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்களை மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையணும். உங்களுக்கு சாட்சி கிடைச்சாச்சு, கொண்டவனே நான் தான் கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பெரிய மனிதர்கள் யார்? ஏதோ இந்த துப்புரவு தொழிலாளி பாவம், அவரை போட்டு அடிக்கிறதுலையும் இது பண்றதுலையும் இவங்க அப்படியே ஈஸியா முடிச்சிடலான்னு பார்க்காதீங்க. அதிகார மையம் யார், எங்கிருந்து வந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க கண்டறிந்து அதுக்கு நிரந்தர முடிவு கட்டினாதான் அந்த இறந்து போன அப்பாவி குழந்தைகளுக்கு நாம செய்கிற நீதியாக இருக்க வேண்டும். தமிழ்நாடா இருந்தாலும் அங்க இறந்து போன குழந்தைகள் எந்த மொழியா இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா அதுக்கு குரல் கொடுக்கணும். பார்ப்போம். நான் தொடர்ச்சியா அங்க உள்ள ஆக்டிவிஸ்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேட்டியும் கேட்டிருக்கேன். பேட்டி தருவார்கள் என்று நம்புறேன். பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோஅப் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இந்த காணொலியை, இந்த வீடியோவை நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் அனுப்பி இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கைகளை வைத்து தான் இவ்வளவு பெரிய சூதாட்டம் நடக்குது, மோசடிகள், கொலைகள் நடக்குதுங்கிறத மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லுங்க. நன்றி.